புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான கூட்டம் டெல்லியில் கட்சித் தலைவர் சோனியா தலைமையில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்துடன் நமது செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு செய்வதற்கான மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் அவரிடம் குறித்து நாம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது? வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிடப்படும்? வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்படும். நாளைய இடம் மேலிடனுடைய அனுமதியை பெற்று அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏசிசி நிர்வாகம் வெளியிடுவார்கள். இப்போ இந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையே ஒருமித்த கருத்து ஏற்படல. சில தொகுதிகளில் 2 பேருக்குமே போட்டி நிலவுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அது நல்ல விதமாக அமைந்திருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாளைய தினம் எல்லா விதமான முடிவுகளும் வந்துவிடும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுக 9 இடங்களும் காங்கிரஸ் 21 இடங்கள் அப்படின்றது எண்ணிக்கை முடிவாயிடுச்சு. ஆனா என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் முடிவு செய்யப்படல. அதுவும் நாளைக்கு வெளியிட்டுடுவோம். இன்னைக்கோ நாளைக்கோ வெளியிடுவோம். தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கோரிக்கை வச்சிருக்கீங்க? ராகுல் காந்தி, சோனியா காந்தி எத்தனை நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க? அவர்கள் எப்போ இங்க பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு? புதுவை அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் புதுவைக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். அவர்களும் வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். முதல் வாரத்தில் வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடப்படும்? என்ன அந்த பணிகள் நிறைவடைந்து விட்டதா? எப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க முன்னிறுத்தி இந்த அறிக்கை தயார் பண்ணிருக்கீங்க? நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்தது நான் சொல்றேன். தேர்தல் அறிக்கை முடிந்தது நாங்கள் சொல்றோம். புதுச்சேரியில் தற்போது இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு உறுதியா இருக்கீங்க? ஆமாம், அதை நான் சொல்றேன். அந்த தேர்தல் அறிக்கையிலே வந்து சார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெனிசாமியுடன் ஹனிகுமார்.